சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி சென்றால் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்களை மறைமுகமாக சாடியுள்ளார். அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக நிச்சயம் பன்னீர்செல்வம் அவர்களது கையில் இருந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து அதிமுக 8 தேர்தல்களில் 5 தேர்தல்களிலாவது வெற்றியடைந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முழு பொறுப்பை கொடுத்து அவர்தான் அதிமுகவின் தலைவர் என்பதற்கேற்ப அவரை ஒட்டுமொத்தமாக மாவட்ட செயலாளர்களும் மூத்த நிர்வாகிகளும் அவருக்கு பின்னால் செயல்பட்டதுதான் தற்பொழுது மிகப்பெரிய தவறு என்று மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது உணரும்படியாக பல்வேறு நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைத்தால் நிச்சயம் அதிமுக வெற்றியடையும். ஆனால் அதிமுக வெற்றியடைவதை விட அதிமுகவில் தன்னுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும், தான் அதிமுகவிற்கு எல்லாம் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைய விடாமல் தடுத்து வருகிறார் என்று பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக புஷி ஆனந்த் அவர்களிடம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுகவின் நிலைப்பாடு தற்பொழுது மிக மோசமாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் 10% கூட அதிமுகவால் ஓட்டுக்களை பெற முடியாது. மக்களவை தேர்தலில் நடந்ததை விட மிக மோசமான நிலைமைதான் சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவின் நிலைமை உருவாகும். இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்று பல்வேறு கட்சியினர்கள் கூறியதன் காரணமாகத்தான் பாஜகவை தவிர மற்ற எந்த ஒரு சிறு கட்சிகள் கூட அதிமுகவின் கூட்டணிக்கு வரவில்லை. ஒரு காலத்தில் அதிமுகவின் கட்சி என்றால் பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டு ஒரு தொகுதிகள் தந்தாலும் போதும், தன்னுடைய கட்சி வெற்றியடைய வேண்டும் என்று கூட்டணிக்கு தேடி வருவார்கள். ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் நிலைமை தலைகீழாகவே மாறிவிட்டது என்றும் மன்சூர் அலிகானுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் எடப்பாடி என்றும் பல்வேறு விதமான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.